பழமையான ஒரு வளமான நாட்டில் வீரத்தாலும் அறிவாலும் புகழ் பெற்ற ஒரு அரசன் வாழ்ந்து வந்தான். அவன் நாட்டில் வளமும் இருந்தது, மக்கள் நலமும் இருந்தது. ஆனால் அவனுக்கு இருந்த ஒரு பெரிய குறை முன்கோபம். சிறிய தவறு நடந்தால் கூட அவன் முகம் சிவந்து குரல் உயர்ந்து தண்டனை கொடுக்க தயங்காது. அமைச்சர்கள் அவனை பார்த்து அஞ்சினர். அரண்மனையில் எப்போதும் ஒரு பதட்டமான அமைதி நிலவியது. அரசனுக்கும் தன் குணம் தெரியும். கோபம் அடங்கிய பிறகு தனியாக அமர்ந்து தன் செயல்களை நினைத்து வருந்துவான். ஏன் நான் இப்படி? என் கோபம் என்னை ஆழுகிறது என்று அவன் மனம் கலங்கும். ஒரு நாள் அந்த நாட்டிற்கு ஒரு புகழ்பெற்ற அறிஞர் வந்தார். அமைதியான முகம், கருணை நிறைந்த பார்வை, சிந்தனையோடு பேசும் நெறி. அவரை கண்டவுடன் அரசனுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. அவரை தனியாக சந்தித்தான். ஆசிரியரே, எனக்கு ஒரு பெரிய குறை இருக்கிறது. கோபம் என்னை விட்டு போகவில்லை. நான் அதை மாற்ற விரும்புகிறேன், ஆனால் முடியவில்லை என்று மனம் திறந்து சொன்னான். அறிஞர் மெதுவாக சிரித்தார். மன்னனே, அதற்கான ஒரு வழி எனக்கு உண்டு என்றார். அவர் தன் பையிலிருந்து பொன்னால் செய்யப்பட்ட அழகான ஒரு குவளையை எடுத்தார். இது ஒரு அதிசய குவளை. இதில் தண்ணீர் நிரப்பி குடித்தால் உன் சினம் குறையும். குறிப்பாக கோபம் வரும் நேரத்தில் 3 முறை தண்ணீர் நிரப்பி குடி. சில நாட்களில் நீ மாறிவிடுவாய் என்றார். அரசன் அந்த குவளையை மிகுந்த மரியாதையுடன் பெற்றுக்கொண்டான். அடுத்த நாள் முதல் அரசன் அந்த வழியை பின்பற்றத் தொடங்கினான். ஒரு நாள் நீதிமன்றத்தில் ஒரு அதிகாரி பெரிய தவறு செய்தான். அரசனின் முகம் கோபத்தில் சிவந்தது. தண்டனை வழங்கப் போகும் முன் குவளை நினைவுக்கு வந்தது. அவன் அமைதியாக தண்ணீர் ஊற்றி ஒரு முறை குடித்தான். இன்னும் கோபம் இருந்தது. மீண்டும் ஊற்றி குடித்தான். 3வது முறை குடிக்கும்போது அவன் மூச்சு மெதுவானது. இந்த தவறுக்கு கடுமையான தண்டனை தேவையா இல்லையா என்று சிந்தனை தோன்றியது. அந்த நாள் முதல் அவன் ஒவ்வொரு கோப நேரத்திலும் குவளையை பயன்படுத்தினான். நாட்கள் கடந்தன. மாதங்கள் மாறின. மக்கள் ஆச்சரியப்பட்டனர். நம் அரசன் மிகவும் மாறிவிட்டார் என்று மகிழ்ந்தனர். அரண்மனையில் பயம் குறைந்து அமைதி மலர்ந்தது. பல வருடங்கள் கழித்து அந்த அறிஞர் மீண்டும் நாட்டிற்கு வந்தார். அவரை கண்டதும் அரசன் மகிழ்ச்சியுடன் ஓடி வந்து வணங்கினான். ஆசிரியரே, உங்கள் அதிசய குவளை என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. என் கோபம் முற்றிலும் குறைந்துவிட்டது. உங்களுக்கு என் நன்றி என்றான். அறிஞர் மெதுவாக சிரித்தார். மன்னனே, நான் உன்னை ஏமாற்ற விரும்பவில்லை. அது எந்த அதிசய குவளையும் அல்ல, சாதாரண குவளைதான். அரசன் அதிர்ச்சியடைந்தான். அறிஞர் தொடர்ந்தார். சினம் வரும்போது மனிதன் சிந்திக்க நேரமில்லை. சிந்தனை வந்தால் சினம் குறையும். தண்ணீரை 3 முறை ஊற்றி குடிக்கும்போது உனக்கு சிறிது நேரம் கிடைத்தது. அந்த நேரமே உன் கோபத்தை அடக்கியது. நீதான் உன்னை மாற்றிக்கொண்டாய். அரசன் கண்களில் நன்றி கண்ணீர் தெரிந்தது. அந்த நாள் முதல் அரசன் இன்னும் அதிக நிதானத்துடன் ஆட்சி செய்தான். அவன் புரிந்து கொண்டான். கோபம் ஒரு நொடியில் வரும், ஆனால் நிதானம் சிந்தனை மூலம் உருவாகும். சிந்தனைக்கு சிறிது நேரம் கொடுத்தால் கோபம் தானாக குறையும். மற்றவர்கள் நம்மிடம் கோபப்பட்டாலும் நாம் அமைதியாக இருந்தால் நமக்கு பாதிப்பு வராது. நாம் கோபப்படும் நேரத்தில் அமைதியை தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கை நிம்மதியாகும். நிதானம் கொண்ட மனமே உண்மையான வலிமை. மேலும் இது போன்ற ஊக்கமூட்டும் கதைகளை அறிந்து கொள்ள சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.